ஊர்ல தாலி ஆத்திரம் அதை நான் போடலாம். ஆமா சரி, இந்த படத்துல வந்து எனக்கு எப்படி சொல்றது, வாய்ப்பு கொடுத்ததை விட ஐயோ மனப்பாடம் பண்ணி வந்திருப்பான். திடீர்னு மாறுல ஒரு மாதிரி ஓடுற மாதிரி என்ன பேசுறதுன்னு தெரியல, பயமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பேசி நம்ம பாவத்தை கூட்டிப்பாங்க. இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அவர் எப்படின்னா, ஒரு விஷயம் ஒன்று சின்னதாக ஒரு காமெடி பண்ணேன், டேய் இன்னொன்று பண்ணுறா சூப்பராக இருக்குது, அதை பண்ணு இதை பண்ணுன்னு விட நம்ம ஒன்று சொல், நல்லா இருக்குது பண்ணுறா அதை பண்ணுறா பண்ணு 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 பண்ணுன்ட்டு வேற யாராவது இருந்தால் புது பையனை டைட் அதான் வேணாம் போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. நல்லா இருந்தால் வச்சுப்பார், நல்லா இல்லை அது வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிடுவார். எனக்கு சீன் பை சீன் அந்த சீனோட ஒரு சீனோட முடிஞ்சிட்டு இருக்கோம், அது மட்டும் இல்லாமல் இல்லை இல்லை நான் இன்னொன்று பண்ணு அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த படத்துலேருந்து நிறைய பேர் வெளியே வருவாங்க கண்டிப்பாக சொல்கிறேன். வேறு மாதிரி நீங்கள் பேசும்போதே காலையில் பேசும்போது எனக்கு ரொம்ப எமோஷன் ஆயிடுச்சு, நான் மாதிரி அழ வர மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ நான் எனக்கே அசிங்கமாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு. இந்த படம் வந்த பிறகு ஒரு ரவுண்டு வருவேன்னு நினைக்கிறேன் லைட்டாக. நம்மளை பற்றி நம்ம பெருமையாக சொல்லக்கூடாது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு 2-3 சீன்லாம் இருக்குது. அப்புறம் ப்ரோ ஹரிஷ் கல்யாண் ப்ரோ, அவர் வந்து சத்தியமாக சொல்கிறேன், ஸ்டேஜ் மேலே சத்தியமாக போய் சொல்ல உண்மையாக சொல்கிறேன். லாஸ்ட்டாக நான் வந்து ஐயோ எதனா ஒரு ஃபேன் அவங்கள பிடிச்சிதுன்னு சொன்னால் கூட யாருன்னா வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு பயமாக இருக்குன்னா வேற ஒருத்தரோட ஃபேனுங்க. சிம்பு சார் அரசன் பார்க்குறேன், பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. என்னடா இது ஒரு மாதிரியா இருக்குது, நம்ம யாரை பிடிக்குமோ அவங்கள பார்த்தா தானே நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். சம்மந்தம் எஸ்டேர் பார்க்கும்போது ஏன் நம்மளுக்கு இவ்வளோ கூஸ் பம்ப்ஸ் ஆகுது பயங்கரமாக இருக்குதுன்னு. அதுக்கு அடுத்தது சத்தியமாக சொல்கிறேன், இந்த நீங்கள் அந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் பரவாயில்ல கொடுக்கணும் பரவாயில்ல, அதுக்காக நான் சொல்லலைன்னா சத்தியமாக சொல்கிறேன்னா அதனால தான் ஸ்டேஜ் மேலே சத்தியம் பண்ணேன். போய் சத்தியம் பண்ணியிருந்தா ஸ்டேஜ் இஞ்சி கீழே சத்தியமாக நான் சொல்கிறது உண்மை. இப்போ நான் பார்த்தேன், இதை நிஜமாக சொல்கிறேன், வேற மாதிரிண்ணா அந்த மியூசிக்லாம் புதுசாக இருந்தது. அந்த ஒரு மாதிரி பிளர் ஆகிட்டு நீங்கள் சாதாரணமாக மூஞ்சி வச்சுன்னு அப்புறமா நல்லா கிளியராக காமிச்சு தூக்கி போட்டீங்க ஒரு தலைவா காலி. படம் பாருங்க, இந்த படம் வந்த பிறகு வேற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பயங்கரமாக இருந்தீங்க, ஒரு 98 இருந்தீங்க, ஸ்ட்ரெயிட்டாக 200 6 தான் 100 மேலே போவோம். அதுக்கு ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் வேற மாதிரி ஆகிடுவீங்க பாருங்கள் இந்த படம். அப்புறம் என்ன பேசுறது, அப்புறம் நம்ம அண்ணன் லிங்கேஷனா ஏன்னா இருக்கீங்க, அங்கே ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. லிங்கேஷனை தான் இந்த படத்துக்கு என்ன ஃபர்ஸ்ட் கூப்பிட்டேன், அண்ணன் கிட்ட சொல்லியிருக்காங்க, உடனே அவனை எனக்கு தெரியும் டப்புனு வாடா அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் வந்தேன், தயவுசெய்து தப்பாக நினச்சி இங்கே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். அங்கே பயங்கரமாக ஷார்ட்லாம் போயிட்டுருக்கு, ஒரு 3 பேர் வந்தாங்கப்பா, நைட்டில் ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 ரூபா வேணும் அப்படின்னா ஒரு 5 lakhs வேணும் அப்படின்னு கேட்டுருந்தாங்க. அவங்களுக்கு டைரக்டர் என்ன பண்ணாரு, அண்ணன் சிம்பிளாக டீல் பண்ணிட்டு போனது, இங்கே இருங்க வர அந்த ஷார்ட் இருக்குது முடிச்சுட்டு வந்து நம்ம பார்த்துக்கலாம் பேசலான்ட்டு. அப்படியே அங்கே போயிடுச்சு ஷார்ட், அங்கே போயிடுச்சு அந்த பக்கம் அப்படியே போயிடுச்சு. இவங்க மட்டும் நின்று இருக்கிறாங்க. நாளைக்கு காலைல வாங்கிக்கிறீங்களா? ஓகே சார். நாளைக்கு காலைல ஷூட் அங்கே இல்லை, அனாத மாதிரி வந்து அங்கே எங்கன்னா சுற்றி போயிருப்பாங்க. அவங்கள மடக்கிறது போலீஸு. செம்ம சூப்பராக இருக்குதுப்பா நம்ம நாடு சாமி. சரி ஓகே, இதுக்கப்புறம் பேசினா அது லாஸ்ட் ஸ்டேஜ் ஆகிடும், வர போகிற மாதிரி இருக்குது. சரிங்க தலைவா, ரொம்ப நன்றி. இந்த படம் வேறு மாதிரி இருக்கும், சத்தியமாக சொல்கிறேன் இந்த படம் வேறு மாதிரி இருக்கும். உண்மையாகவே மியூசிக் டைரக்டரு, நான் மியூசிக் டைரக்டர் கிடையாதுன்னா அவர் நம்புவாங்க. அவருக்கும் மியூசிக் போடுறதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவருடைய எப்படி சொல்கிறது ப்ரோ, தப்பா நினச்சிக்கிறீங்க ப்ரோ, சும்மா சொன்னேன் நான் இல்லைங்க. மியூசிக்னா சத்தியமாக நம்புவாங்க. உங்களுடைய உடல் பாவனைக்கும் நீங்கள் மியூசிக் போடுறதுக்கும் சம்மந்தம் ஒரே ஒரு துளி கூட சம்மந்தம் கிடையாது. நான் வந்து உங்ககிட்ட வந்து வெளியே கேட்ட பார்த்தீங்களா, நீங்கள் நீங்களாம் மியூசிக் போட்டீங்கன்னு சொல்லிட்டு, அதுதான் தலைவா சூப்பர் வேற மாதிரி பயங்கரமா. ஏமா ப்ரோ எல்லாம் தேங்க்ஸ் ப்ரோ நீங்கள் பயங்கரமாக டான்ஸர் ப்ரோ, பயங்கரமாக டான்ஸர் நீங்கள் பார்த்தவங்க தெரியல, நான் இப்போ தான் பார்த்தேன் டான்ஸ் சூப்பராக நீங்கள். ஸோ இங்கே வந்திருக்கோம் எல்லாருக்கும். ஆனால் நம்ம ஏற்கனவே ஒரு ஆஃபீஸை மீட் பண்ணியிருக்கோம்ல,
அந்த ஆஃபீஸெல்லாம் மறக்க முடியுமா? சாவர வரைக்கும் மறக்க முடியாது. நானே சீமிச்சு போய் தான் தலைவா 13-14 வருஷம் கழிச்சு இன்ஸ்டா ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் தான் எப்படியே போராடி வந்தேன். இங்கேயும் தாலியாக இருக்கிறதுக்கு வரானுங்க தலைவா. ஐயோ எங்கே போனாலும் தாலியத்தை பசங்க தான் இருக்கிறானு. சரி ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி. ஏன்னா தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. இங்கே வந்திருக்கோம் எல்லாருக்குமே நன்றி, வணக்கம். இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வீட்டில் போயிட்டு கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்டேஜில் பேசுறதுக்கு வரல தலைவா, ஒரு மாதிரியாக